ஹலோ எவ்ரிவன். பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஈட்டிங் ஹேபிட்ஸோட தேர்ட் பாயிண்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலனா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. தேர்டு பாயிண்ட், அழுத்தம் கொடுக்கறது. சாப்பிடு, இல்லைனா டிவி இல்லை, இதை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடி, அப்போதான் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி ஒரு டீல் பேசுறது. ஒரு சின்ன பொண்ணு அது புரியாமல் சாப்பிடும், ஆனால் மனசில் ஒரு குழப்பம், நான் இதை ஏன் சாப்பிடணும், ஐஸ்கிரீம்காகவா? இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது காய்கறிகளை, ஹெல்த்தி ஃபுட்ஸை அவங்களுக்கு ஒரு தண்டனையாக மாற்றிடும். ஜங்க் ஃபுட்ஸை அவங்களுக்கு ஒரு பரிசாக தோண வைக்கும். நீண்ட நாளைக்கு இதே மாதிரி செய்யும்போது அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு உணர்வோட தொடர்பு இல்லாமல் ஒரு வியாபாரம் மாதிரி மாறிடுது. நான் இதை சாப்பிட்டா இது கிடைக்கும்னு ஒரு பழக்கம் ஆரம்பிக்குது. இது எதிர்காலத்தில் அவங்களுக்கு எமோஷனல் ஈட்டிங்க்கு வழிவகுக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சாப்பிட வச்ச ஞாபகம் இருக்கா? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பாட்டு பயணம் எப்படி ஆரம்பிச்சுது? கண்டிப்பு, முன்மாதிரி இல்லை அழுத்தம், இதில் எது நம்மளை அதிகமாக பாதிச்சுது? ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் சாப்பாடு ஒரு சந்தோஷமா இல்லை அது ஒரு சுமையா? அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. காய்கறிகளை நேசிக்க வைக்கவும் முடியும், ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கவும் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு அழகான அணுகுமுறை வேணும். பெற்றோராக நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பாடை ஒரு கதையாக மாற்றி பாருங்க. இந்த பீன்ஸ் ஒரு மேஜிக் வெஜிடபிள், இதை நீ சாப்பிட்டீன்னா சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுவ. குழந்தைங்க கதைகளை நேசிப்பாங்க, நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டையும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. உங்கள் அம்மா அப்பா எப்படி உங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.